நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் லாபத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தை கூடக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கு போட்டு. அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம தெரியப்படுத்தணும்? ஒன்றுக்கு முதல்ல வச்சுக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாது. முதல்ல ஆண்டோட்ட போகிறதுக்கு முன்னால் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, இப்படிப்பட்ட அவிசுவாசத்தோடு அவர் என்ன செய்யக்கூடாது. இப்போ நம்ம போகவே கூடாது. விசுவாசத்தோடு அவளை சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம போகும்போது நமக்கு எல்லாமே என்ன செய்யும்? கிடைக்கும். தெய்வ சமாதானம்னு ஒன்று வந்துச்சுனாலே பிரச்சனைகளில் முக்கால்வாசி என்ன செய்துடும்? போயிடும். முக்கால்வாசி பிரச்சனைகள் சமாதானம் இல்லை காரணத்தினால தான் என்ன செய்யும்? பாருங்கள், பிள்ளைகள் கீழ்ப்படியில் இருந்தால் நமக்கு கோபம் வருது. ஒருத்தர் கோபப்பட்டாப்பில் அந்த கோபம் அப்படி வரிசையாக எல்லோரையும் என்ன செய்திடும்? தொத்திக்கிடும். பார்த்துருக்கீங்களா? கோபம் ஒன்று, இந்த சமாதானம் இல்லாத தன்மை ஒன்று, அப்படி ஒருத்தருக்கு அப்படி என்ன செய்திடும்? அப்போ அப்படி இருக்கும் பொழுது தெய்வீக சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? உலக சமாதானத்துக்காக, சபை சமாதானத்துக்காக, நம்முடைய வீட்டில் சமாதானத்துக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ ஜெபிக்கும் பொழுது சமாதானம் என்ன செய்திடும்? இது பண்ணிடும். பாருங்கள், ஆண்டோடைய அந்த கடைசி நாட்களில் வரும்போது அவர் யார் பேசாமல் இருந்த அதிகாரிகள் 2 பேரும் என்ன செய்யிட்டாங்க? பேசிக்கிட்டாங்கன்னு போட்டு. அப்போது அந்த சமாதான கர்த்தராகி அவர் நமக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. புருஷன் மஞ்சாதி, டைவர்ஸ் கேஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. வெளியே தெரியாமல் இருக்குது. அநேகங்களை வெளியே சொல்லாமலே வச்சுருக்காங்க. இப்படி காரியங்கள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. தப்புன்னு தெரியுது, ஆனாலும் தவிர்க்க முடியல. அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்து இருக்குது. ஆகையினால சமாதானத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்வார்? கட்டாயமாக என்ன செய்வார்? உதவி செய்யக்கூடியவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். பாருங்கள், ஒரு அடுத்தது நம்முடைய தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு என்ன கிடைக்கும்? சேமம் என்ன செய்யும்? கிடைக்கும். நமக்கு இந்த வசனம் நல்லா தெரியும். 2 நாளாகவும் 7:11 வாசிங்க. 2 நாளாகவும் 7:11. நாமத்தை என்ன தரிசிக்கிற ஜனங்கள் என்ன செய்யணுமா? தங்களை முன் செய்யணுமா? தாழ்த்தணுமா? நாம் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்டாச்சுன்னா அவர் என்ன செய்வார்? நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய தேசத்துக்கு நமக்கு விடுதலை என்ன செய்வார்? கொடுப்பார் அப்படின்னு சொல்லி போட்டு தானே. இப்படி இந்த கொரோனா காலங்களில் என்ன ஜெபம் அப்படிதானே. சர்ச்செல்லாம் அடைச்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள், யூடியூப்பில் எல்லாம் காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே ஜெபந்தான். அப்படி நம்ம ஜெபம் ஒரு நேரமே என்ன செய்யலை, பண்ணவே இல்லை. எங்கள் வீட்டிலலாம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அங்கே காலாராதனை எப்படி சர்ச்சில் நடக்குமோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் நடத்துவோம். நடத்தி தான் நாங்கள் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுறதாங்களா இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த ஏதோ ஒன்று நடக்குது, என்ன தான் நடக்குதுன்னு தெரியல, எப்படி தான் அங்கே நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரை இப்படி வந்திருக்கு, என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை தருவார். நான் சொல்லியிருக்கேன், நம்ம தெரில. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஊரில் இருந்தோம், உடங்குடி பக்கத்தில். அந்த ஊரில் அப்போ என்ன வந்துச்சுன்னு சொன்னாச்சுன்னா, ஒரே வயசூரி. எல்லாம் முந்திலாம் வயசூரின்னா ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி தான் ஒருத்தருக்கு வந்தால் வீட்டில் எல்லாருக்குமே வந்துடும். அப்படி இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு தப்பு ஒன்று நடந்துச்சு. அந்த ஆட்கள் வேறு மாதிரி இந்த நம்ம சர்ச்சு முன்னால் இதை அடிச்சிட்டாங்க. அந்த மேலெல்லாம் அடிச்சு இது பண்ணுவாங்கள்ல, கும்பலாம் வச்சு ராத்திரி இருந்து அடிச்சுட்டு வந்தாங்க. உடனே கொஞ்ச நாளில் ஒரு 15 நாளில் அந்த நோய் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து செத்தது ஒரு நாள். நம்ம கிறிஸ்தவங்க யாருமே சாகலை, மற்ற உள்ளவங்க செத்துட்டாங்க. நம்ம ஆட்கள் நல்லவங்க, அதனால தான் சாகலை நான் சொல்ல வரல. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 4 பேர் இறந்துட்டாங்க அந்த மதத்தில் உள்ளவங்க. அப்போ நாங்கள் இருந்தது வாடகை வீடு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு, அங்கே தான் குளிக்கிறதுக்கு நாங்கள் போவோம். இப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாமிகிட்டே கேட்டாங்களாம். கேட்டதுக்கு சாமி பெரிய வீட்டை போய் எடுக்க பண்ணிட்டாங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்படி சொல்கிறாங்கன்ட்டு எங்கள் அப்பா அப்போ தான் உபதேசியார். நான் எங்கள் அப்பாட்டான்னு சொன்னேன். அப்போ சின்ன பிள்ளை 8th படித்தேன். உடனே சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் அன்றைக்கி உடனே எல்லோரும் கதவை பூட்டிடுவாங்க. ஒரு 5:30க்கே நைட்டு கதவை பூட்டிடுவாங்க. ஒருத்தருமே வெளியே வர மாட்டாங்க. அப்போ தான் அந்த தேவதை முத்து போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சாயங்காலம் எல்லோரும் கொட்டுலாம் அடிக்காமல் ஊரை சுற்றி பாட்டு படித்து வந்து இந்த முக்கில் நின்று ஜெபம் பண்ணிட்டு செய்தோம் வந்தோம்.
டாக்டர்லாம் ரொம்ப ஆச்சரியம், நாங்கள்லாம் பயப்படுறோம், நீங்கள் எப்படி தைரியமாக வரீங்களே அப்படின்னு. சரி, அன்றைக்கி ஒரு பிள்ளை என் கூட படித்த பிள்ளையுடைய அம்மா அப்படி அவங்கள வாழை இலையில் தான் கடத்தி போட்டுருந்துச்சு. நான் கூட பார்த்தேன் அதை. அப்படி கிடச்சி அன்றைக்கி அவங்க செத்துவாங்கன்னு சொல்லி இருந்துச்சு. அன்றைக்கி அவங்க இப்போ வீட்டு பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ணோம். அப்புறம் என்ன இல்லை, அன்றைக்கி அவங்க பிழைச்சிக்கிட்டாங்க பாருங்கள்.